வணக்கம். அன்பும் அமைதியும் அருளும் வலிமையும் வளமையும் வாழ்வும் நேர்மையும் உண்மையும் புகழும் உங்களுக்கு உண்டாயிருக்கும்படியாக வாழ்த்தி ஆண்டவரும் மீட்பருமாயிருக்கிற தேவனுடைய திருப்பெயராலே இந்த வார ஞாயிறு சிந்தனைக்காக உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த வார வாசகங்கள் ஊடாக நாம் மனம் மாற அழைப்பு விடுக்கிற ஆண்டவரை பார்க்கிறோம். முதல் வாசகத்தின் வழியாக நெறிகேடுகளுக்கு நம்மை விலக்கி காக்க வேண்டும் என்கிறதனையும், திருப்பாடல் வழியாக ஆண்டவர் நமக்கு துணை இருக்கிறார் என்கிற காரியத்தையும், இரண்டாவது வாசகத்தின் வழியாக நாம் அவரை மாத்திரம்தான் பின்பற்ற வேண்டும் என்கிறதனையும், நற்செய்தி வாசகத்தின் வழியாக வாழ்வடைகிறதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை மனம் மாற அழைக்கிறார் என்கிற காரியங்களை குறித்து தியானம் பண்ணுகிறோம். முதல் வாசகம் நமக்கு திருத்தூதர் பணிகள் புத்தகத்திலிருந்து தரப்பட்டிருக்கிறது. பேதுரு சபையாரிடத்திலே ஆண்டவரை மறுதலித்த ஜனங்கள் மத்தியில எருசலேம் ஜனங்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். பேசுகிற பொழுது, நீங்கள் நல்லவரும் வல்லவருமானவரை கொன்று போட்டீர்கள் என்று அவர்கள் செய்த தவறுகளை அவருக்கு சுட்டி காட்டி, கடந்த காலத்திலே நீ செய்த காரியங்களை நினைத்து பார் என்று ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். நாம் பண்ணின தவறுகளை நாம் நினைத்து அதற்காக மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே வந்து, எனக்கு ஆண்டவரே மீட்பை தாரும் என்று நிற்கிற பொழுது அவர் நமக்கு திருமுழுக்கு தருகிறார். திருமுழுக்கு பெறுகிறதினாலே நாம் தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுகிறோம். அப்படி அவர்கள் தூய ஆவியை பெற்றுக் கொண்டார்கள். தூய ஆவியை பெற்றுக்கொண்ட அவர்களுக்கு பேதுரு சொல்லுகிற காரியம், உங்களை நெறி கேட்டிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நெறிகேடுகளுக்கு விலக்கி நடங்கள் என்று பேதுரு அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆக மனம் மாறு அழைப்பு விடுக்கிற இந்த ஆண்டவருடைய முதல் செய்தி என்னவென்றால், நெறிகேடுகளிலிருந்து நம்மை நாம் விலக்க வேண்டும், நாம் அவைகளிடத்திலிருந்து தப்பி பிழைக்க வேண்டும். இதை நாம் எப்படி செய்ய முடியும் என்கிறதனை நமக்கு திருப்பாடல் தெளிவாய் சொல்லித் தருகிறது. ஆண்டவர் நமக்கு துணையாய் இருக்கிறார். அவர் நம்முடைய ஆயனாய் இருக்கிறதினாலே நமக்கு குறை ஒன்றும் நேருகிறதில்லை. அவர் நம்மை பசும்புல் தரையில் அமர்த்தி நமக்கு அவர் புத்துயிர் தருகிறார். அமர்ந்த நீர்நிலைக்கு அழைத்து செல்லுகிறார். ஆக ஆண்டவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறது அமர்ந்த நீர்நிலைக்கு. அங்கே அவர் நமக்கு புத்துயிர் தருவதற்காக நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். அவர் நமக்கு ஏன் புத்துயிர் தருகிறார் என்று சொன்னால், நாம் நீதி வழி நடக்க வேண்டும். நாம் நீதி வழி நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் தம்முடைய பெயருக்கு ஏற்ப நம்மை நீதி வழியில் நடத்துகிறார். அவர் நம்மை நீதி வழியில் நடத்துகிறதற்காக அவர் நம்மை எப்பொழுதும் பாதுகாக்கிறவராயிருக்கிறார். நெடுங்கலியும் கோலும் என்னை தேற்றும் என்கிற வசனத்தின் ஊடாக அவருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது. அவர் நம்மை தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார் என்கிறதனை பார்க்கிறோம். அவர் நம்முடைய எதிரிகளின் கண்களுக்கு முன்பே விருந்தை ஆயத்தம் பண்ணி நம்முடைய தலையில் நறுமண எண்ணெயினாலே பூசி நம்முடைய பாத்திரம் நிரம்பும்படியாக ஆண்டவர் நமக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். அவருடைய அருளும் நலமும் பேரன்பும் நம்மை எப்பொழுதும் சூடிக்கொண்டிருக்கும். அவருடைய இல்லத்தில் நாம் வாழ்நாள் தோறும் குடியிருக்கிறோம் என்கிற காரியம் நாம் திருப்பாடல் வழியாக கற்றுக்கொள்ளுகிறோம். நெறியிலிருந்து விலக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நெறிகேட்டுகளுக்கு நாம் நம்மை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை தாங்குகிறது. தூய ஆவியை நாம் பெறுகிறோம். திரும்பலுக்கு பெறுகிற பொழுது ஆண்டவருடைய தூய ஆவியை பெறுகிறோம். நாம் முதலாவது தாயின் வயிற்றில் பிறந்த பொழுது ஆவியை பெற்றிருக்கிறோம். அந்த ஆவியை கொண்டு நாம் வளர்ந்து வருகிறோம். ஞானம் அடைந்த பின்பு, விவரம் அடைந்த பின்பு, நான் ஆண்டவருக்காக ஏற்படுத்தப்பட்டவன், அவராலே அனுப்பப்பட்டவன், அவருக்காக வாழ்வு நடத்த வேண்டும் என்கிற எண்ணம் நமக்குள்ளாய் தோன்றி, என்னை உம்மிடத்திலே பரிசுத்தமாய் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று மீண்டும் தண்ணீருக்குள் நுழைகிற பொழுது நாம்
தூய ஆவியினாலே திருமுழுக்கை பெற்றுக் கொள்ளுகிறோம். அது சபையார் முன்னிருக்கலாம், தனிமையில் இருக்கலாம். எப்படி ஆயினும் விவரம் தெரிந்ததற்கு பின்பு நம்முடைய வாழ்வை ஆண்டவருக்கு என்று ஒப்புக் கொடுக்கிறதே திருமுழுக்கு. அப்படி நாம் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கிற நம்முடைய திருமுழுக்கின் வழியாக ஆண்டவர் நம்முடைய முழு நேர மேய்ப்பனாய் மாறி நம்மை நீதியின் வழிக்கு அவர் நம்மை நடத்தி நமக்கு பாதுகாப்பளித்து மரண பள்ளத்தாக்காய் இருக்கலாம், வாழ்வின் பொல்லாத சூழ்நிலைகளாய் இருக்கலாம், எதுவாயிருந்தாலும் ஆண்டவர் நம்மை மேன்மையான வழிகளை நடத்தி அவருக்கு பிரியமான வழியிலே நம்மை கொண்டு சேரும்படியான முகாந்திரத்தில் இருக்கிறபடியினாலே நாம் மனம் மாற வேண்டும் என்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது வாசகத்தின் வழியாக பேதுரு எழுதுகிற திருமுகத்திலே நாம் பார்க்கிறது, நாம் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். ஆண்டவரை நாம் எப்படி பின்பற்ற வேண்டும்? ஆண்டவருக்கு துன்புற்றாலும் துன்பம் வந்திருந்தாலும் அவர் நன்மை செய்கிறவராகவே காணப்பட்டார். யாருக்கும் எதிராக அவர் வஞ்சனை வாக்கியங்கள் பேசுகிறதில்லை. அவர் கடுஞ்செயல் செயல் செய்கிறதில்லை. வஞ்சனை சொல்லும் அற்றவராகவே அவர் காணப்பட்டார். பதிலுக்கு அவர் ஒரு காலம் யாரையும் பழிக்கிறதில்லை என்கிற காரியத்தை பார்க்கிறோம். நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு நேரிடுகிற எல்லா துன்பங்களையும் பொறுமையோடு தாங்கி அவைகளின் ஊடாக ஆண்டவர் நம்மை எப்படி நெறிப்படுத்துகிறார் என்கிறதனை உணர்ந்து பழிக்கு பழி வாங்காமல், யாருக்கும் வஞ்சனை செய்யாமல், வஞ்சையல் செய்யாமல் ஆண்டவருக்கு அவருடைய திருச்சமூகத்திலே காத்திருந்து நம்முடைய பாவங்களை ஏற்று நீதி வழி வாழ வேண்டும் என்று நினைக்கிற பொழுது நாம் மனமாற்றமுடையவர்களாய் மாறுகிறோம். அப்படித்தான் பேதுரு எழுதுகிறபடி நம்முடைய ஆத்துமாவின் ஆயரிடத்தில் நாம் நம்முடைய ஆவியை ஒப்படைக்கிறோம். நாம் நம்முடைய ஆவியை ஆண்டவரிடத்திலே ஒப்படைக்கிறதினாலே, அவருடைய விருப்பத்தின்படி நம்முடைய வாழ்விலே நாம் நடக்கிறதினாலே நாம் மனமாற்றமுடையவர்களாய் மாறுகிறோம். ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் மாறுகிறோம். ஏன் ஆண்டவர் நம்மை இந்த காரியங்களுக்காக அழைக்கிறார்? நெறி கேடான காரியங்களுக்கு நாம் விலக வேண்டும். ஏனெனில் ஆண்டவருடைய துணை நமக்கு இருக்கிறது. அவரை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும். ஏன் இவைகளெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்பதற்கான பதிலை நற்செய்தி வாசகம் மிக தெளிவாய் நமக்கு தருகிறது. நிறை வாழ்வடையும்படியாக ஆண்டவர் நம்மை இந்த ஏற்பாட்டிற்குள் அழைக்கிறார். ஆண்டவர் நம்முடைய ஆயனாக இருக்கிறார். அவருடைய வாயில் வழியாக நாம் செல்ல வேண்டும். திருடரும் கொள்ளைக்காரரும் தவறான வழியிலே நடக்கிறார்கள். நாம் எவ்வழியில் நடக்கிறோம் என்று ஆண்டவர் இந்த நாளிலே நம்மிடத்திலே கேள்வி கேட்கிறார். நாம் முறையான வழியில் நடக்கிறோமா? நேர்மையான வழியில் நடக்கிறோமா? நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? அவருக்கென்று காத்திருக்கிறோமா? நம்முடைய வாழ்விலே நாம் என்னென்ன காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம்? முதல் வாசகத்தில் பேதுரு அழைத்த அழைப்பு, கடந்த வாழ்வை குறித்து யோசித்து பாருங்கள். ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்கும் நேராக நாம் மற்றவர்களை எப்படி நடத்துகிறோம்? நம்முடைய நட்பு வாழ்வு எப்படி இருக்கிறது? நம்முடைய உறவு வாழ்வு எப்படி இருக்கிறது? நமது உறவற்றோருடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? திருடு, கொள்ளை, பேராசை இவைகளிலிருந்து நாம் விலக்கி காத்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் வாசகத்தில் மிக தெளிவாக சொல்லுகிறார், என் வழியாயின்றி மீட்பு இல்லை, நானே வாயில், என் வழி நடவுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் மனம் மாற அழைக்கிறார். யாரை போல மனம் மாற? ஆண்டவரை போல மனமாறும்படியாய் நம்மை அழைக்கிறார். அதனால் தான் ஆண்டவர், நானே ஆயன், என்னை பின்பற்றுங்கள், என் குரலுக்கு செவி கொடுங்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரை போல வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரை போல மனமாறும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
எல்லா பொல்லாத காரியங்களையும் விடுத்து அவருடைய குரலுக்கு செவி சாய்த்து அவர் சொல்கிற வழியில் அவரிடத்திலே நடக்க வேண்டும். மரம் மாறாவிடில் வாழ்வடைய முடியாது. வாழ்வை தர ஆண்டவர் வந்திருக்கிறார். நிறைவாக தர வந்திருக்கிறார். நிறைவாக நாம் வாழ்வடைய வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரை போல நாம் மாற வேண்டும். மனம் மாற வேண்டும். மீண்டும் ஒரு தடவை உங்களுக்கு சொல்லித் தர விரும்புகிறேன். நம்முடைய வாழ்வு நெறிகேட்டிலிருந்து மாறி போயிருக்க வேண்டும், மாற வேண்டும். அதற்கு ஆண்டவரின் துணை நமக்கு எப்பொழுதும் இருக்கிறது. நெறிகேட்டிலிருந்து மாறி நாம் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். ஆத்துமாவின் ஆயரிடத்திலே பாவங்களை ஏற்று பொல்லாத வாழ்க்கையை விடுத்து அவரிடத்திலே நாம் அவரை பின்பற்ற வேண்டும். அப்படி நாம் செய்கிற பொழுது ஆண்டவர் நம்முடைய ஆயனாய் மாறியிருக்கிறார். அவருடைய குரலுக்கு நாம் செவி கொடுக்கிறதினாலே நாம் நிறைவாழ்வை பெறுகிறோம். நிறைவாழ்வடையத்தான் ஆண்டவர் நம்மை மரம் மாற அழைக்கிறார் என்கிற காரியங்களை நாம் தெளிவாய் இந்த வாரவாசகங்கள் ஊடாக உணர்ந்து கொள்ளுகிறோம். ஜெபிக்கலாமா? அப்பா பிதாவே, மேன்மையுள்ள வாக்கியங்களுக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய நெறிகேடுகள் எல்லாம் உமக்கு வெளிச்சமாய் இருக்கிறது ஆண்டவரே. ஓ, உம்முடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி தருகிறோம் ராஜா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. சகலத்திலும் மேலானவரே, நீதி வழி நடத்துகிறவரே, புத்துயிர் தருகிறவரே, அருள் நலமும் பேரன்பினாலும் எங்களை நிறைக்கிறவரே, மரண பள்ளத்தாக்கில் எங்களுக்கு விடுதலை தருகிறவரே, தேவரீர் எங்களை நெறிகேட்டிலிருந்து தப்ப கிருபை பண்ணுங்க ஆண்டவரே. ஆத்துமாவின் ஆயராகி உம்மிடத்திலே எங்களுடைய பாவங்களை ஏற்று அறிக்கையிட்டு ஆண்டவரே, தூயாவியினாலே திருமுழுக்கு பெற்று உமக்கேற்ற வாழ்வு வாழ கிருபை பண்ணுங்க ஆண்டவரே. உம்முடைய குரலுக்கு செவி கொடுத்து உம்மை பின்பற்றி உம்மை போல மனமாற வாழ்வை நிறைவாய் அடைய தேவரீர் எங்களுக்கு கிருபை பண்ணுகிறதுனால நன்றி. துதி கன மகிமெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் அப்பா. வல்ல மீட்பருடைய நாமத்தினால ஜெபிக்கிறோம். எஸ் லார்ட். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானம்.